தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். வாஸ்துவில் நிறைய புரிந்துணர்வு இல்லாத மூட நம்பிக்கை சார்ந்த கருத்துக்கள் நிறைய இருக்கிறது. அதை தெளிவுபடுத்துகிற ஒரு பதிவு. ஒரு கட்டிடம் கட்டுகிற பொழுது அந்த கட்டிடம் பெரிய பரந்த அளவில் இருக்கின்ற பொழுது, நீளமாக அகலமாக இருக்கின்ற பொழுது, அதில் அந்த காங்கிரீட்டுக்கு கீழே ஒரு அண்டரில் ஒரு பீம் போடுவாங்க. அந்த பீம் எண்ணிக்கை ஒற்றைப்படையில் வரலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு நண்பர் என்னிடம் கேட்டிருந்தார். 100% வரலாம். இப்போ இந்த ஒற்றைப்படை என்கிற விஷயமே ஒரு கட்டிடத்தை நம்ம ஒரு கட்டுகிற பொழுது ஒரு தூணை நிறுத்தி கட்ட முடியாது அப்படிங்கிறது பழைய காலத்து மெத்தேடு. இந்த சாஸ்திரம் தோன்றின காலத்தில் இந்த கட்டிடக்கலை வளர்ச்சி அடைந்த காலத்தில். ஆனால் இன்றைக்கு டெக்னாலஜி அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால, அறிவியல் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால கட்டிடக்கலையில் அதை 100% பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல சொல்லுகிற விஷயம் ஸ்ட்ரென்த் அமைப்பாக, ஸ்ட்ராங் கட்டிடத்தோட அந்த உறுதித்தன்மைக்காக தாராளமாக நீங்கள் ஒற்றைப்படையோ இரட்டைப்படையோ போட்டுக்கொள்ளலாம். அதற்கும் வாஸ்துவுக்கும் சம்மந்தம் கிடையாது. என்ன ஒரு கட்டிடத்தில் அண்டரில் ஒரு பீம் வந்தது அப்படின்னு சொன்னால் அது கட்டிட அமைப்பில் கொஞ்சம் அழகை குறைக்கிற அமைப்பாக இருக்கும். அப்படி இருக்கின்ற இடத்துல, இது வீடுகளில் இருந்தால், அது பொது கட்டிடங்களாக இருந்தால் அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ வீடுகள் இருக்கின்ற பொழுது நீங்கள் ஒரு வேலையை செய்யணும். கொஞ்சம் உயரப்படுத்தி ஒரு ஃபால் சீலிங் அமைப்பை ஏற்படுத்துகிற பொழுது அது அந்த இடத்தோட கட்டிடத்தோட அழகு நிலையை ஒரு கெடுக்கவே கிடைக்காது. 100% உண்மை. இதற்கும் வாஸ்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஆக இந்த விஷயத்தை மக்கள் குழப்பிக்கொள்ளக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம், வெற்றி நிச்சயம். ஜெய்ஹிந்த்.